ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சமையல் வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் நெய்க்கு நான் ஈக்குவலாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க, எண்ணெயிலே செஞ்சுக்கலாம். ஆனால் நெய் ஊற்றினா பிரியாணிக்கு ரொம்ப ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் காஞ்சது அப்படின்னா அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்பைசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டுக்கலாம். மராட்டி முக்கு எல்லாம் போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் இந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே வச்சு லைட்டாக கிளறி விடணும். மஸ்ட்டு தீயக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டே மாறிடும். லைட்டாக எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணி போட்டிங்கன்னா எண்ணெயில் டக்குன்னு நல்லா வதங்கிடும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட் வரதே இந்த வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய தக்காளி. ஏன்னா வெஜ் பிரியாணிக்கு அப்படின்னா தக்காளி தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக போடலாம். இதோ நான்வெஜ் அப்படின்னா 1 தக்காளி 1.5 தக்காளி போதும். நம்ம இது வெஜ் பிரியாணிங்காட்டிக்கு நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் கிட்ஸு சாப்பிட்றக்காண்டி சேர்த்துருக்கேன். முந்திரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் முந்திரி சேர்த்தா தான் முந்திரி அந்த கருகாமல் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறப்ப முந்திரி சேர்த்திங்க அப்படின்னா அது நீங்கள் கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் முந்திரி ஆட் பண்ணாலும் லைட்டாக அது கருகி போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா எனக்கு பிடிக்கும். நான் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். இல்லை நான் எண்ணெயில் எனக்கு வதங்கினா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். கருகிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் சொல்கிறது. நான் இந்த ஸ்டேஜில் தான் எப்போவுமே சேர்த்துப்பேன். சேஃப் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான். நல்லா வணங்கி விட்ட பிறகு போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம். வீட்லேயே அரைச்சதும் சேர்க்கலாம். நான் கடையில் இருந்தது மீதம் இருந்ததுன்னு சேர்க்குறேன். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணி அப்படின்னா இஞ்சி கம்மியாக போட்டு பூண்டு அதிகமாக போட்டு நீங்கள் பண்ணுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடையில் யூஸ் பண்ணி வாங்கினேன். அந்த பேஸ்ட்டு மீதம் இருந்ததுன்ட்டு இதில் போட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தழை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா தழை 3யுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வேணால் போடலாம், இல்லைனா தேவையில்லை. நான் ஒரு 2 இது மட்டும் போட்டிருக்கேன். 2 பிஞ்சு இலை மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் தக்காளி வதக்கிறப்பையே ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கிடும். நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அந்த ஃப்ளேவரெல்லாம் போய் அந்த முந்திரி பருப்புக்குள்ளே நல்லா இறங்கட்டும். அப்போ தான் அது சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், பிரியாணி சக்தி மசாலா பிரியாணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பிரியாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும்ல, ரா ஸ்மெல்லு. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு ட்ரை ஆகலை. உங்களுக்கு
அந்த ட்ரை ஆகிறப்ப தான் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துங்க. இல்லைனா காய்கறி வெஜிடபிளுக்கு வந்து கட் பண்ணி போகிறோம்ல அந்த டைமில் லைட்டாக தெளித்து விட்டுக்குங்க. அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம என்ன வேணாலும் போடலாம். நான் வந்து பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கேரட் போடலாம், பீட்ரூட் போடலாம், காலிஃப்ளவர் இருந்ததுன்னா போடலாம், பச்சை பட்டாணி, சோயா எது வேணாலும் போடலாம். எல்லாத்துக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்களவாக உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதுக்களவாக மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு காய்கறிகளை ஃபஸ்ட்டே வேக வைக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் ரைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரைஸை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போடலாம். ரைஸ் போட்டு அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் போடுறங்காட்டிக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம இந்த மாதிரி வேக வைக்கணும். நல்லா காய்கறிகளை வேக வைக்கணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு விசில் தான். நம்ம நார்மல் ரைஸாக இருந்தால் 3 and 2 விடுவோம். ஆனால் இது வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு விசில் மட்டும்தான் விட்டு நான் இறக்குவேன். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு 3/4 பதத்துக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. வேக வச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் கூடயே ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் தெரியுது, லைட் ரெட்டில். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் குக்கரில் செய்கிறங்காட்டிக்கு ஒரு கிளாஸ், நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் அதே கிளாஸில். இல்லை நான் பாத்திரத்தில் செய்கிறேன்னா நீங்கள் எந்த கிளாஸில் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நீங்கள் ஊற்றணும். இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் கூட குழையாமல் இருக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சிரும். விசிலும் அப்படி தான் ஒன்று தான் விடணும். 1/2 hour அரிசியை ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி இப்போ 2 கிளாஸ் ஊற்றிட்டேன், இன்னொரு கிளாஸ் ஊற்றுவேன். மொத்தம் 3 கிளாஸ். அவ்வளோதான். நல்லா இதை கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போவுமே மூடக்கூடாது. இந்த ஸ்டேஜை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு ஒன்றோட ஒன்று எல்லாம் மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லிட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போவே நீங்கள் மூடி வச்சு விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் சாப்பாடு வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் கலராக இருக்கும். காய்கறிகள் ஃப்ளேவரெல்லாம் ஒன்றோட ஒன்று விட்டாமல் அது நல்லாவே இருக்காது. நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் அதில் தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மூடி வைக்கணும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஸ்டார்டிங்காக ஆட் பண்ணால் அது வெந்து அது ஒன்றோட ஒன்று இது பண்ணி ஓவர் ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்கும். இந்த டைமில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கும். பச்சை மிளகா வந்து பிரியவே பிரியாது. அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் இறங்கும், நமக்கு அந்த காரம் இருக்காது. அவ்வளோதான். நல்லா கொதிக்குது. இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணி அளவாக ஊற்றுங்க. இதே மாதிரி வரும், குழையாமல் உதிரி உதிரியாக வரும். நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சாலும் கரெக்டான தண்ணி வச்சு கரெக்டாக விசில் விட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ். அவ்வளோதான் கைஸ், டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.